ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் நம்ம எல்லாருமே கூகுள் மேப்ஸை பயன்படுத்திருப்போம். அதில் உள்ள எல்லா விஷயங்களும் அக்கு வேற ஆணி வர நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஒரு ஆப் வடிவத்திலையும் சரி, ஒரு வெப்லையும் சரி நம்ம போயிட்டு பயன்படுத்திருப்போம். ஆஃப்லைன் ஆன்லைன்ல சப்போர்ட் பண்ற மாதிரி தான் கூகுள் மேப்ஸை நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு போட்டியா ஆப்பிள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜூலை மாசம் 2024 ஆப்பிள் மேப்ஸை வந்து களத்துல இருக்கிறாங்க. இப்போ அவங்க கத்துக்குட்டி தான். போக போக ஆப்பிள் கூகுள் மேப்ஸுக்கு டஃப் கொடுப்பாங்க, அது கன்ஃபார்ம். இப்போ அந்த ஆப்பிள் மேப்ஸை பத்தி ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அது ஒரு ஹைலைட்டான விஷயம். ஆப்பிள் மேப்ஸை இப்போ நம்ம மொபைல்லையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூகுள் மேப்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை மறுபடியும் ஷேர் பண்ணலாம் அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விவரங்கள் தெரியும். இப்போ நம்ம இந்த வீடியோல கூகுள் மேப்ஸுக்கு டஃப் கொடுக்கறதுக்காக ஆப்பிள் மேப்ஸை களத்துல இறக்கிருக்காங்க. 2024 களத்துல இறக்கிருக்காங்க. அது வந்து வெப்ல சப்போர்ட் பண்ற மாதிரி களத்துல இறக்கிருந்தாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆப்பிள் நாங்க லான்ச் பண்ணும் போது பீட்டா வெர்ஷன்ல வந்து லான்ச் பண்ணோம். இப்போ அந்த பீட்டா வெர்ஷனை நாங்க முழுமையா ரிமூவ் பண்றோம். நீங்க முறையா எங்களுடைய ஆப்பிள் மேப்ஸை உங்களுடைய வெப்ல பயன்படுத்தலாம். அதாவது மேக் கம்ப்யூட்டரையும் பயன்படுத்தலாம், ஐபேட்லையும் பயன்படுத்தலாம், விண்டோஸ்லையும் பயன்படுத்தலாம். விண்டோஸ்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பிரவுசர், கூகுளோட குரோம் பிரவுசர், அதே மாதிரி மைக்ரோசாஃப்டோட எட்ஜ் பிரவுசர், அதே மாதிரி ஃபயர்பாக்ஸ், இந்த மாதிரி பிரவுசரை பயன்படுத்தி எங்களுடைய ஆப்பிள் மேப்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலான ஒரு தகவல் என்னன்னா, இந்த ஆப்பிள் மேப்ஸை நீங்க ஆண்ட்ராய்ட் போன்லையும் ஐபோன்லையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. என் கையில ஆண்ட்ராய்ட் போன் தான் இருக்கு. அதை வச்சு நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்ட போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க தெரியும். ஆப்பிளோட மேப்ஸை நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆண்ட்ராய்ட் போன்ல, அதுவும் கூகுளோட குரோம் பிரவுசர்ல ட்ரை பண்ண போறோம். கூகுளோட குரோம் பிரவுசரை ஓபன் பண்றேன். இப்போ முழுமையா ஆப்பிளோட மேப்ஸ் வந்து ஓபன் ஆயிடும். கீழே பாத்தீங்கன்னா மேப்ஸ் கொடுத்திருப்பாங்க, பக்கத்துல பீட்டா வெர்ஷன்ல ரன் ஆகுது. சர்ச் மேப் டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா 2 ஐகான் கொடுத்திருக்காங்க. அதுல முதல் ஐகானை தட்டுவோம். இதுல உங்களுடைய ஆப்பிளோட மேப்ஸை 3 விதமா நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட், ஹைபிரிட், சேட்டலைட். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா லொகேஷன் அனுமதி, உங்க போன்ல இருந்து அனுமதி கொடுக்கணும். இந்த பாருங்க, அலோ வைல் விசிட்டிங் த சைட், அலோ திஸ் டைம். இந்த மாதிரி லொகேஷனுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் மேப்ஸ் துல்லியமா உங்க இடத்த டிஸ்பிளே பண்ணும். அதுக்கப்புறம் சர்ச்ல போயிட்டு தென்காசில இருந்து நீங்க மதுரைக்கு டிராவல் பண்ண போறீங்க, அந்த மாதிரி நீங்க டைப் பண்ணிக்கணும், தென்காசி டு மதுரை. ஸோ 2 இது கொடுத்துருக்காங்க. அதில் நான் மதுரையை சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் மதுரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. டைரக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நான் தட்டுறேன். இது மை லொக்கேஷன், நான் போக போகிற இடம் வந்து மதுரை. 3 விதமான டைமிங் கொடுத்துருக்காங்க. இதில் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, டேட்லாம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவாய்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதில் 2 விதமானது கொடுத்துருக்காங்க. அவாய்ட் ஹைவேஸ், இதை நீங்கள் இந்த டாகில் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பச்சை கலரில் எரியும். அவாய்ட் டோல்ஸ், இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆன் பண்ணும்போது ஹைவே வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி டோல்ஸ் எது வந்துச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் பயணம் பண்ணலாம். அதுக்கு இந்த 2 ஆப்ஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3 விதமான டிராவல் டைமிங் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சூஸ் பண்ணி பார்க்கலாம். 3 வழிகளில் நம்ம வந்து மதுரைக்கு போய் சேரலாம். ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடம் வந்து கொஞ்சம் பிரைட்டாகவே உங்களுக்கு காட்டும். ப்ளூ கலரில் பிரைட்டாக காட்டும், மற்றது எல்லாமே லைட் ப்ளூவில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் பயணம் பண்ணும் போது ரைட்டு லெஃப்ட்டு இது எல்லாத்தையும் உங்களுக்கு இண்டிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே எப்போ நடக்கும்னா மூமெண்ட்ல தான் உங்களுக்கு இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதே இது நீங்கள் நடந்து போறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ மணி நேரம் எடுக்கும் அப்படிங்கிறதையும் இதில் நம்ம பார்க்கலாம். 2 நாள் எடுக்குமா, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இது நம்ம பயணம் பண்ணும் போது பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட், ஏடிஎம் எல்லாத்தையும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்புறம் என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இதை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாவா இருக்கும், யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா யூடியூப் இல்ல யூடியூப் கீழே நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்கான், அதுல உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, இதை பத்தி நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.